ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடக லக்னத்திற்கு இந்த தினப்பலன், அதாவது மார்ச் 18 முதல் மார்ச் 30 வரை 13 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 18 புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன். 8ஆம் வீட்டில் லக்னாதிபதியே இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. பூரட்டாதிக்கு அதிபதியான குருவும் 12ல் இருக்காரு. அதனால் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்தையும் நம்முடைய வேலையில் கவனமாக இருக்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துருக்கோம். மெயினாக பொருள் இழப்பு, உறவுகளில் பலவீனம், இதெல்லாம் இருக்குது. மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். அதே சனி உத்திரட்டாதியில் தான் இருக்காரு. சனியும் சந்திரனும் சேர்க்கை பலனை தர்றாங்க. சுக்கிரன் கிரகம் உபநட்சத்திரமாக வருகிறதுனால அதுவும் மீனத்தில் தான் இருக்கு. அதனால் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதும், ஒரு பிரயாணம் சம்மந்தப்பட்டதும், மேல் படிப்பு தொடர்பாகவும், நமக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதும் நல்ல நாளாக இன்றைக்கு அமையும். தெய்வ அனுகூலம் உண்டு. தெய்வ வழிபாடு சிறப்பு தரும். மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுவோடு சேர்ந்து 8ல் இருக்கார். ராகு நட்சத்திரத்திலே இருக்கார், புதனுடைய உபநட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பிரயாணங்கள், திடீரென்று ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள், கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் நம்முடைய கருவிகள் சம்மந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதுல எல்லாம் கவனமாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு அவமானமோ அல்லது தவறுகளோ நேரக்கூடும். மார்ச் 21 சனிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் வர்றாரு. கேது தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும், குருனுடைய அந்தரத்திலையும் பயணிக்கிறார். அதனால் 2ஆம் இடம் என்பதும் 12ஆம் இடம் என்பதும் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது. கொடுத்த பணம் வர்றது, வர்ற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி ரொட்டேஷன் சம்மந்தப்பட்டது. பணவரவு, தொழில் பலம் மிகுந்த நாளாக இருக்கும். இருந்த போதிலும் வாக்குஸ்தானத்தில் கேது அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள், குதர்க்கமான பேச்சுக்கள் அவாய்டு பண்ணிக்கணும். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் நமக்கு ரேவதி நட்சத்திரத்தில் போகிறார். 9ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் போகிறார். அதனால் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள், அல்லது ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போகிறோம், அல்லது ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோம், எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் தடை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிரனுடைய உபநட்சத்திரமாக ராகு வர்றதுனால நமக்கு தடைகள், தோல்விகள் அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்கணும். மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், நைட் 8:49 வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் சனியோட சூரியன் சேர்ந்திருக்காரு, சுக்கிரனோட உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் தெய்வ அனுகிரகம், மாற்றங்கள் சம்மந்தப்பட்டது, சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உறவுகளுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், லக்னாதிபதி லாபஸ்தானத்தில், உச்ச பலத்தில். அதனால் சந்தோஷம், தெய்வ வழிபாடு, நண்பர்கள், குழந்தைகள், உறவுகள் அனைத்து வகையிலையும் ஒரு களிப்பாக செயல்படுறது, என்டர்டெயின்மெண்ட், ரிலாக்ஸாக செயல்படுறது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது. பிற
இடத்துக்கு பயணப்படுறதுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு உல்லாசமாக சுற்றுலா போகிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த காரியம், எதிர்பார்த்த உறவுகள் நமக்கு இனிமை தரும். மார்ச் 25 புதன்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 8ல் இருக்காரு, குருவோட நட்சத்திரம் மற்றும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் 8-12 அப்படின்ற கனெக்ஷன் அவ்வளவு சிறப்பு இல்லை. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகிறது, எதிர்பாராத வாக்குவாதங்கள் வர்றது, மைண்டுக்கு கோபப்படுத்துகிற மாதிரி சூழல்கள் அமைகிறது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துக்கணும். தேவையற்ற விஷயங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:18 வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம். ராகு 8ல் இருக்காரு, புதனும் 8ல் இருக்காரு, ராகு நட்சத்திரத்தில் இருக்காங்க, கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காங்க. எதிர்பாராத பணவரவு வேலை வாய்ப்பில் சாதகமாக இருந்தாலும் உறவுகள் வகையிலையும் ஆரோக்கியத்தின் வகையிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அவ்வளவு சிறப்பாக இல்லை. மார்ச் 27 வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம். குருவும் சந்திரனும் சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ சுப செலவுகள், அது மட்டுமல்ல ஏதாவது ஒரு வகையில் பிரயாணம் பண்ணுறது அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்பு சார்ந்தது, மூலதனம் சம்மந்தப்பட்டது, ரகசிய நடவடிக்கைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு எடுத்துக்கலாம். மார்ச் 28 சனிக்கிழமை பூச நட்சத்திரம் மதியம் 2:49 வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம். சந்திரன் லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி 9ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. தெய்வ வழிபாட்டுக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் ராகுவும் 8ல் இருக்காங்க. புதன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்கும், அல்லது உறவுகளில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்பட்டுருக்கும். திடீர் செலவுகள், நமக்கு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த நாட்கள் எல்லாமே 8ஆம் வீட்டில் செவ்வாய், புதன், குரு இதெல்லாம் இருக்கிறது. தொடர்பில் 9ஆம் வீட்டுக்கு தொடர்பு இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் 8ஆம் வீட்டில் இருக்கிற இந்த கிரகங்களும் நமக்கு திடீர் அவஸ்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத காட்டுது. மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரம் மதியம் 2:47 முடியுது. கேது நட்சத்திரம். கேது 2ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நமக்கு பணவரவுக்கு உண்டான அமைப்பு. பூர நட்சத்திரம் 2:47 தொடங்குறது. சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழிலுக்கும் பணவரவுக்கும் சாதகமான நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.